வரதட்சணை அப்படிங்கிற முறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பணக்காரங்களை தவிர்த்து மற்றவங்களெல்லாம் தமிழர்கள் இல்லையா? இல்லை அவங்க மனுஷங்க தான் இல்லையா? சொந்தமாக நிலம் வச்சு வேளாண்மை செய்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் இந்த முறைங்கிறது பொருந்தும். பெண்ணே ஒரு செல்வம் தான். அதாவது அவங்களே ஒரு தற்சார்பு நிலையில தான் இருப்பாங்க. கடன் வாங்குறது தமிழர் முறையே கிடையாது. தொழிலுக்கு கடன் வாங்குறது வேற. வணக்கம், இது மனதருவி. நான் பிரகாஷ். இந்த நிகழ்ச்சி மனம் திறந்து. இப்போ தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை அப்படிங்கிறத சுற்றி நிறைய பிரச்சனைகளும் கொஞ்சம் பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம். பொதுவாக இந்த தமிழ் சமூகத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழர் மரபு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வரதட்சணை அப்படிங்கிற முறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வரதட்சணை அப்படிங்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டு பொண்ணுக்கு அவங்க வீட்டில இருந்து செய்கிறது தான் வரதட்சணை. இந்த முறைங்கிறது தமிழர் மரபு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கூடவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ் மரபுல சீர் செய்கிற முறை இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சீர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அது பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அனுப்புறது தான் சீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு பெண் திருமணமாகி தன் பிறந்த வீட்டிலிருந்து கணவர் வீட்டுக்கு போகும்போது அவங்களும் அவங்களுடைய கணவரும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், இந்த கட்டில், தலகாணி, அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொண்டு போவாங்க. இந்த முறையை பார்த்தோம்னா இது பெரும்பாலும் எல்லா விதமான மக்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 100 பவுன், 200 பவுன், 10 லட்சம், 20 லட்சம் ரொக்கம், கூடவே வாகனம், மகிழுந்து இதெல்லாம் கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, முன்னாடி தமிழர்கள்லாம் நிலம் வச்சிருந்தாங்க, அதுல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான மக்கள் தங்களுடைய பெண்களை வெளியூருக்கு கட்டி கொடுக்கும்போது நிலத்தை பிரிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா கட்டி கொடுக்குற மாப்பிள்ளை வந்து அவர் ஊர்ல நிலம் வச்சிருப்பாரு, இங்க வந்து விவசாயம் செய்ய முடியாது. அதனால அந்த சொத்துக்கு உண்டான அளவுல நகையாவும் ஆபரணங்களாவும் செஞ்சு பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா இது பாதி உண்மைதான். இது தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே பொருந்தாது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லா வச்சிருந்தாங்க இல்ல, எல்லாருமே அவ்வளவு காசு தான் வச்சிருந்தாங்களா? இப்படி இவங்க ஒரு கதை சொல்றாங்க இல்லையா, இது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவங்க கொஞ்சமான பேர் தான் இருக்காங்க. உழைக்கும் மக்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. பணக்காரங்களை தவிர்த்து மற்றவங்களெல்லாம் தமிழர்கள் இல்லையா? இல்ல அவங்க மனுஷங்க தான் இல்லையா? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த நிறைய நிலம் வச்சிருப்பாங்க, அவங்க நிலத்தை விரிச்சு கொடுக்க முடியாதுன்னு நகை கொடுத்து அனுப்புவாங்க. இந்த முறைங்கிறது மருத நிலம், அதாவது வயலும் வயல் சார்ந்த பகுதியில் இருந்த வேளாண்மை செய்யக்கூடியவங்க கிட்ட மட்டும்தான் இந்த முறைங்கிறது இருந்தது. கூடவே பெரிய வியாபாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் இந்த முறைங்கிறது இருந்தது. இந்த வேளாண்மை மக்கள்லையுமே சொந்தமா நிலம் வச்சு வேளாண்மை செய்யறாங்க இல்லையா, அதாவது நிறைய நிலம் வச்சு நிறைய பெரிய அளவில் வேளாண்மை செஞ்சு செல்வம் நிறைய வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த முறைங்கிறது பொருந்தும். மற்றபடி உழைக்கும் மக்கள்கிட்டையும் வேற வேற விதமான மக்கள்கிட்டையும் இந்த முறைங்கிறது பெருசா இல்லை. ஆனா எல்லார்கிட்டையும் பொதுவா என்ன இருந்தது அப்படின்னா, இந்த சீர் செய்யற முறை அப்படிங்கிறது இருந்தது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முல்லை நில மேய்ச்சல் மக்கள், அதாவது இந்த காட்டுல ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பொறுத்தவரைய இந்த திருமணமாகி போகும்போது கொஞ்சம் ஆடு, மாடு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அனுப்புவாங்க. இதுவே நம்ம நெய்தல் நில மக்களை பார்த்தோம்னா, அதாவது இந்த கடல் சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, மீன் பிடிக்கிற வேலை, இந்த மாதிரி தொழிலாம் செய்யறாங்க இல்லையா, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய திருமண முறைகள்ல இந்த கொடுக்கல் வாங்கல்லாம் எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் தொழில் சார்ந்துதான் இருக்கும். அதாவது ஒன்னா கடலுக்கு போறது, இந்த மாதிரிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான மக்கள் கிட்ட பெண்ணே ஒரு செல்வம் தான். அதாவது அவங்களே ஒரு தற்சார்பு நிலையில தான் இருப்பாங்க. அதை நம்ம இன்றளவும் கூட பார்க்கலாம். அதாவது ஆண்கள்லாம் வந்து கடலுக்கு போயிட்டு மீன் எடுத்துட்டு வருவாங்க, பெண்கள் வந்து அந்த கரையிலிருந்து மீனை எடுத்துட்டு போய் சந்தையிலையும் தெருக்கள்லையும் விற்கிறத நம்ம இன்றளவும் பார்க்க முடியும். மீனை கொண்டு போய் கொடுத்து அதை அரிஞ்சு கொடுத்து, அதாவது வெட்டி கொடுக்குற அந்த வேலை வரைக்கும் பார்த்து பொருளீட்டி அவங்களே ஒரு தற்சார்பு நிலையில தான் இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம முல்லை நில பெண்கள்கிட்டையும் பார்க்க முடியும். அதாவது இந்த பால், தயிர், மோர் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்று அவங்களுமே பொருளிட்ட தான் செய்வாங்க. இப்படி தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை இந்த வரதட்சணை முறைங்கிறது பணக்காரர்களிடம் ஒரு மாதிரியும், பெரும்பாலான அதாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள்கிட்ட ஒரு மாதிரியும் தான் இருந்தது. அதே போல இப்பெல்லாம் பெரும்பாலும் கடன் வாங்கி வரதட்சணை செய்யறதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த கடன் வாங்குற முறைங்கிறது தமிழர் மரபே கிடையாது. நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, கம்பராமாயணத்துல ஒரு இடத்துல கம்பர் சொல்லுவாரு,
கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வெந்தன் அப்படின்னு சொல்லுவாரு. கடன் வாங்குறது அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் தமிழ் சமூகத்துல பார்க்கப்பட்டது. நம்ம இன்னொரு இடத்துல கூட சொல்லலாம், ஒரு திருக்குறள் இருக்கு, சரி அது இப்போ வேண்டாம், நான் அதோட என்ன கொடுக்குறேன் அதை நீங்களே பார்த்துக்கோங்க, ரொம்ப இலக்கியமா பேசிட்டு இருந்தா பூமர்ன்றாங்க. இப்படி கடன் வாங்குறது தமிழர் முறையே கிடையாது. தொழிலுக்கு கடன் வாங்குறது வேற, ஏன்னா அந்த தொழில இருந்து வருமானம்ங்கிறது வரும், அது வேற. ஆனா இந்த மாதிரி விரய செலவுகளுக்கு கடன் வாங்குறது தமிழர் மரபே கிடையாது. நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு, நடுத்தர வர்க்கம்னா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா இவங்க அதெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க எப்படி செலவு பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான உண்மைதான். தங்கம்ங்கிறது தமிழ் சமூகத்துடைய ரொம்ப நிறைய வரதட்சணை கொடுக்க முடியல அப்படிங்கிறத இழிவா பாக்குறாங்க. அந்த பொண்ணு மட்டும் சரியா, இங்க எந்த பொண்ணு தான் வந்து வரதட்சணை வேண்டாம்னு சொல்றாங்க?